11ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 2 இயக்கவியல் பாடத்திலிருந்து சிறுவினா கேள்விகள் போன வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு நெடுவினா கேள்விகள் பார்க்க போகிறோம். முதல் நெடுவினா, வெக்டார் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும். பக்கம் எண் 48, 49. பக்கம் எண் 48ல் வெக்டார்களின் முக்கோண விதி அப்படின்னு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதா? இந்த இடத்துல இருந்து 49வது பக்கத்தில் இந்த இடம் வரைக்குமே ஃபஸ்ட்டு விரிவான விடையளிக்க. இரண்டாவது நெடுவினா, ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கலின் பண்புகளை விவரி. பக்கம் எண் 54, 56. 54வது பக்கத்தில் இரண்டு வெக்டார்களின் ஸ்கேலார் பெருக்கலில் பண்புகள் இருக்கா? இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக அதுக்கு அடுத்தது இந்த இடம் வரைக்கும். 56வது பக்கத்தில் வெக்டார் பெருக்கலின் பண்பு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அதுக்கடுத்து இந்த சைடு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுத்த பேஜில் இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நெடுவினா 2க்கான ஆன்சர். நெடுவினா 3, மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்கச் சமன்பாடுகளை வருவிக்கவும். பக்கம் எண் 77. 77வது பக்கத்தில் நுண்கணித முறையில் சீரான முடுக்கமடைந்த பொருளின் இயக்க சமன்பாடுன்னு ஸ்டார்ட் ஆகுதா? இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3வது நெடுவினா. அடுத்த பக்கத்தில் என கிடைக்கும் அப்படின்னு இருக்கா? இந்த இடம் வரைக்கும். இங்கே இயக்க சமன்பாடுகள் 4 ஃபார்முலா இருக்கா? இந்த 4 ஃபார்முலாவும் இம்பார்ட்டண்ட். 4வது கேள்வி, பின்வரும் பொருட்களில் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். செங்குத்தாக கீழே விழும் பொருள் 78, 79 பக்கத்தில் இருக்குது. நெடுவினா 4க்கு நிகழ்வு 1, உயரத்திலிருந்து தானே விழும் பொருள் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதா? இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பக்கத்தில் அடையும் என்பதை அறியலாம் இருக்கா? இது வரைக்கும் ஆக்கான பதில். நெடில் ஆ, செங்குத்தாக எரியப்பட்ட பொருள். பக்கம் எண் 81. 81 பக்கத்தில் நேர்வு 2 இருக்கா? பொருள் ஒன்றை செங்குத்தாக, அதிலிருந்து மேல் நோக்கி எறிதலிருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் 2வது ஆ ஆப்ஷனுக்கான. கிடைதளத்துடன் தீட்டா கோணம் சாய்வாக எரியப்பட்ட எரிபொருள் ஒன்றின் கிடைதள நெடுக்கம் மற்றும் பெரும உயரம் ஆகியவற்றிற்கான சமன்பாட்டை பெறுக. பக்கம் எண் 85, 86, 87 இருக்குது. 5வது நெடுவினா 85வது பக்கத்தில் இதோ இங்கே எரியப்படும் பொருள் 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா? அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 87வது பக்கத்தில் இது இந்த படத்துக்கு மேலே இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இது வரைக்கும் 5வது நெடுவினா. 6வது நெடுவினா, மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. பக்கம் எண் 92. 92வது பக்கத்தில் இங்கே மேலே டாப்பில் இந்த படத்துக்கு மேலே மைய நோக்கு முடுக்கம்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணி இது ஃபுல்லாக அடுத்த பக்கத்தில் இது ஃபுல்லாக படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்த சைடில் மேலே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நெடுவினா 6க்கான ஆன்சர். 7வது கொஷின், சீரான வட்ட இயக்கத்தின் தொகுப்பெயன் முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. பக்கம் எண் 93. 93வது பக்கத்தில் சீரற்ற வட்ட இயக்கம் அப்படின்னு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 94வது பக்கத்தில் மேலே டாப்பில் இது வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது 7வது நெடுவினாக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சுது.